பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இந்து சமய அறநிலையத்துறை நிகழ்த்துகின்ற அடாவடித்தனம் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நாளைக்கு காலையில் வயலூர் முருகன் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் அந்த கோயில் நிர்வாகம் இணைந்து வயலூர் முருகன் கோயிலுக்கான குடமுழுக்கு நிகழ்வை நடத்த இருக்கின்றது. இந்த குடமுழுக்கு நிகழ்வானது பல நாட்களுக்கு முன்னாடியே திட்டமிட்டப்பட்ட அந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அலுவலகம் மற்றும் அந்த கோயிலினுடைய நிர்வாக இயக்குனர் என்று சொல்லக்கூடிய ஈஓ அலுவலகம் ரெண்டுலேயும் போய் மனு கொடுத்தோம். 2020 நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த குடமுழுக்கானது தமிழ் மொழி வழியில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் கோரிக்கை மனுவை கொடுத்தோம். அதற்கு நேற்று வரை எந்த பதிலும் இல்லை. அதாவது வயலூர் முருகன் கோயிலில் நாளைக்கு குடமுழுக்கு நடத்த போகிறாங்க. நாம் இதை தமிழ் மொழியில் வழியில் நீங்கள் குடமுழுக்கு நடத்தணும்னு நேற்று முன்னாடியே கொடுத்த வழக்குக்கு நேற்று வரலையும் எந்த பதிலும் இல்லை. இன்றைக்கி காலையில் போய் இந்த குடமுழுக்கு குறித்து நாங்கள் கொடுத்த மனுவின் மீதான உங்களுடைய பதிலுரை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு பெரிய கடிதத்தை எழுதி அந்த கடிதத்தில் 2020 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையாக இருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இங்கே குடமுழுக்கானது தமிழ் மொழியிலையும் சமஸ்கிருதத்திலையும் சரிபாதியாக நடத்தப்படும் என்று ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு. சரி, கொடுத்ததன் அடிப்படையில் நாம் கேட்டோம், இந்த தமிழ் மொழி வெளியில் குடமுழுக்கை நிர்வகிக்க போகிற இருக்கின்ற அந்த ஓதுவார் யாராரு, அவர் இங்கே என்னென்ன பாட்டு பாட போகிறாங்க, திருப்புகழ், திருமந்திரம் மற்றும் திருமுருகாற்றுப்படை, இன்னும் முருகனுக்குரிய என்னென்ன பாடல்களை பாடி அவங்க கருவறை மந்திரத்தையும் அல்லது கலச மந்திரத்தையும் ஓத போகிறாங்க, அவங்கள நாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கோயில் அலுவலர் என்ன சொல்கிறாருன்னா, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 2 தமிழ் ஓதுவார்களை அனுப்பி வச்சாங்க, அவங்கள 2 நாளாக காணலை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 நாளாக காணலைன்னா இந்த 2 நாள் வரலையும் நடந்த குடமுழுக்குக்கான சடங்கு ஆயத்த பணிகள் இருக்கு இல்லையா, அந்த பணிகளில் தமிழ் மொழி வழியில் அந்த குடமுழுக்கை செய்ய போகிறவர்களுக்கு எந்தவித வாய்ப்பும் வழங்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் குடமுழுக்கு நீராட்டுகின்ற பொழுது குடமுழுக்கான நீரை வைத்திருந்து யாகசாலை என்று ஒன்று வச்சு அவங்க மந்திரம் ஓதுகிற வேலை இருக்கும். அப்போ அதில் அந்த மந்திரத்திலையும் என்ன பண்ணணும், என்ன இருக்கணும்னா சரிபாதி அளவு தமிழ் ஓதுவார்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் 2020 நீதிமன்றம் தீர்ப்பு என்னென்னா, நீங்கள் ஒரு பெயரை, அதாவது தமிழ் அர்ச்சகரினுடைய பெயரை போட்டிங்கன்னா, அதாவது சமஸ்கிருதத்தில் பாட போகிற அவர்களினுடைய பெயரை போட்டுக்கிட்ட அதே அளவில் அதே இடத்திற்கு ஈக்குவலான இடத்துல தமிழ் மொழியில் யார் மந்திரம் பாட போகிறாங்க, மந்திரத்தை பாட போகிறாங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய திறமை என்ன என்பதையும் நீங்கள் போடணும். பத்திரிகை முதல் கொண்டு தமிழ் மொழியில் மந்திரம் ஓதுவர்களுடைய பட்டியல் இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் நிகழ்ச்சி நிரல் அச்சடிக்கப்படும் பொழுது தமிழ் மொழியிலையும் என்னென்ன நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லணும். சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ கால அவகாசம் கொடுக்குறீங்களோ அதே அளவு தமிழ் மொழிக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் 2020 நாம் பெற்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருவுடையார் கோயிலில் நேரடியாக நீதிமன்றம் தலையிட்டதுனால அங்கே ஓரளவுக்கு நடந்துச்சு. இரண்டாவது கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் நேரடியாக நீதிமன்றம் தலையிட்டதுனால அங்கே ஓரளவுக்கு ஒழுங்காக நடந்துச்சு. 2020க்கு பிறகு கடந்த 5 வருடங்களாக இங்கே தமிழ்நாடு முழுமைக்கும் நடந்த குடமுழுக்கில் எந்த இடத்திலையும் நீதிமன்றம் சொன்னபடி நேரடியான வழிகாட்டலின் மூலமாக எதுவும் நடக்கலை. அவங்கவுங்க விருப்பப்பாட்டுக்கு, அதாவது இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம தமிழ் வழி முறையில் குடமுழுக்கு நடத்தணும்னா குடமுழுக்கு நிகழ்வின் பொழுது ஒரு ஓதுவாரை அழைச்சிட்டு போய் கருவறைக்கு வெளியில் நிறுத்தி வச்சு அவரை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை படிங்க, நீங்கள் திருப்புகழ் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரம் பாடுங்க, இது அருணகிரிநாதருடைய பாட்டை பாடுங்கன்னு சொல்லிட்டு கருவறைக்கு வெளியில் இருக்கிற அர்த்த மண்டபத்திலே நிறுத்தி வச்சுறது. அப்போ கோயில் குடமுழுக்கு நிகழ்வுங்கிறது கருவறை மந்திரம் மட்டும், அதாவது அர்த்த மண்டபத்தில் மட்டும் பேசுறதில்ல, கருவறை மந்திரமும் கலசத்தில் உள்ள தண்ணி ஊற்றும் பொழுது சொல்லப்படுகிற மந்திரமும் சேர்ந்தது தான் கோயில் குடமுழுக்கு நிகழ்வு. இந்த 2 குடமுழுக்கு நிகழ்வுலையும் முக்கியமான பூஜை அப்படி சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது கருவறை மந்திரமும் கலச மந்திரமும்.
இந்த கருவறை மந்திரத்திலையும் கலச மந்திரத்திலையும் யாகசாலை பூஜையினுடைய அந்த வழிபாட்டு மந்திரத்திலையும் இங்கே தமிழ் மொழியில் இவர்கள் இன்று வரை கடைபிடிக்கவும் இல்லை. நாம் வந்து இந்த 2021 இந்த தேர்ப்பை நீங்கள் அமுல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கோரிக்கை வைத்த பொழுது இந்த தமிழக அரசு அப்பொழுதுதான் ஆட்சி அதிகாரத்தை ஏற்ற பிறகு 2 இடத்துல வந்து கருத்து கேட்பு குன்றக்குடி அடிகளார் தலைமையில் வச்சுது. அப்போ 2 இடத்துல கருத்து கேட்பு கூட்டத்தை வச்சுட்டு 2 இடத்துலையும் வந்து முடிவுகள் எட்டப்படாமல் கருத்து கேட்பு கூட்டமானது கலைக்கப்பட்டு விட்டது. கருத்து கேட்பு கூட்டத்தினுடைய கலைத்த பிறகு இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மீது தமிழக அரசினுடைய அணுகுமுறை என்னன்னு இன்னைக்கு வர பதில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வயலூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடக்க போகுது. அந்த குடமுழுக்கானது முற்றிலும் தமிழ் மொழி ஒதுக்கப்பட்ட நிலையில் இவங்க கடிதத்தில் கொடுத்துட்டாங்க. கடிதத்தில் கொடுத்த பிறகு இந்த தமிழ் வழி குடமுழுக்கை நிகழ்த்த போகிற ஓதுவார் யாருன்னு நம்ம போய் கேட்டோம்னா அப்படி ஒருத்தர் இல்லை, அவர் இருந்தார் 2 நாளாக காணலை, இதுதான் பதிலாக இருக்குது. அப்போது ஓதுவாரே இல்லாமல் நீ எப்படி தமிழ் மொழியில் வந்து குடமுழுக்கு நடத்துவ அப்படிங்கிற கேள்விக்கு இன்ன வரலையும் பதில்ல. அப்போ இதை நோக்கி ஒரு பெரிய பிரச்சாரத்தை இதை நோக்கி வந்து ஒரு பெரிய கவன ஈர்ப்பு போராட்டங்களை நம்ம செய்ய அணியமாகணும். ஏன்னா இப்போ வயலூர் முருகன் கோயிலோடு முடிய போகிறதில்ல. அடுத்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் இதே நிலைமை தான். நாம் போய் மனு கொடுத்துருக்கோம். இன்ன வரலையும் மாவட்ட ஆட்சியரிடம் இருந்தோ அல்லது இந்த கோயில் நிர்வாகம், அதாவது திருச்செந்தூர் கோயில் நிர்வாகத்திடம் இருந்தோ எந்த பதிலும் வரலை. எந்த பதிலும் வராதப்போ நாம் எப்படி ஒரு 5 வருடம் நீதிமன்ற தீர்ப்பை வாங்கி வச்சுட்டு எதுவுமே இல்லாமல் இந்த அரசு கடத்திட்டு போகுது, நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. இதை கண்டித்து நாம் வந்து ஒரு பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக நாளைக்கு நடக்க இருக்கின்ற வயலூர் முருகன் கோயில் குடமுழுக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா முழுக்க தமிழ் மொழியை வந்து புறக்கணித்து விட்டு இவர்கள் சமஸ்கிருத திணிப்பை கோயிலெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அவரை வந்து ஒரு புரோகிதர் செய்வதை தாண்டி இந்த புரோக்கர் சேகர் பாபு என்கின்ற அமைச்சர் நேரடியாக சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழியாக அதெல்லாம் போங்குங்க, என்னங்க இதெல்லாம் பேசிட்டு தெரியுறீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியமாக விரட்டி விடுற ஒரு சூழல் தான் இருக்குது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.